ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மீனா ராஜி கிட்ட சொல்றாங்க, உனக்கு அட்வைஸ் பண்ணேன் பாரு, எனக்கே இப்ப யாராவது அட்வைஸ் பண்ணும் போல இருக்கு. எங்க அம்மா டீச்சர், அதனாலதான் திட்டிட்டு போறாங்க என்னைய. மீனா சொல்றாங்க ராஜி கிட்ட, எங்க அம்மானால ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க முடியாது, கூடிய விரைவில் என் கூட சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி ராஜி, உன் குடும்பமும் உன்னோட சேர்ந்துரும், கவலைப்படாது, வா போலாம். மீனாவும் ராஜியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. என்னாச்சு கதிரு? அரசி சொல்றாங்க, எல்லாத்துக்கும் உங்க அண்ணன் தான் காரணம், அவனுக்கு பெரிய இதுன்னு நினைப்பா, ஆளுகளை கூட்டிட்டு வந்து கண்ணு முன்னு தெரியாம என் அண்ணனை அடிச்சு போட்டிருக்கான். மீனா சொல்றாங்க, இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கானு, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பா அவனுக்கு. கோமதி சொல்றாங்க, என் பிள்ளைய அடிச்சா நான் கேட்க மாட்டேன்னு நினைப்பா உங்களுக்குலாம், நான் நல்லா 4 வார்த்தை கேட்டு விட்டு வந்திருக்கேன். ராஜி கதிர்கிட்ட சொல்றாங்க, எங்க அண்ணன் பண்ணது தப்புதான், என்னைய மன்னிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. எங்க அண்ணனை எனக்கு திருப்பி அடிக்கணும்னு கூட தோணல, அந்த அளவுக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு ராஜி. சரவணன், செந்தில், வடிவேலு 3 பேரும் மொட்டை மாடியில படுத்திருக்காங்க. அப்ப கதிர் வந்து, நான் இங்க தூங்கி கேட்டுமானே அப்படின்னு கேக்குறாரு. வடிவேலு சொல்றாரு, பேச்சுலர்ஸ் தங்குற இடத்துல ஃபேமிலி மேனுக்கு இடம் இல்லடா அப்படின்னு சொல்றாரு. சரவணன் கூப்பிட்டு படுக்க சொல்றாரு கதிர. மீனா செந்தில கூப்பிட வர்றாங்க. அப்ப செந்தில், நாங்க இங்க படுத்து தூங்கலாமா, முன்னெல்லாம் 4 பேரும் சேர்ந்துதான் படுப்போம், பேசிக்கிட்டே தூங்கிடுவோம், ஜாலியா இருக்கும், தூங்குன்னு மீனா சொல்லிட்டு கிளம்புறாங்க. வடிவேலுக்கு ஒரு டவுட், என்னன்னு சரவணன் கேக்குறாரு. கீழே இருக்க 3 ரூமும் கொடுத்தாச்சு, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எந்த ரூமடா குடுக்கறது அப்படின்னு கேக்குறாரு சரவணன். பார்த்தா இந்த நேரத்துல இந்த சந்தேகம் எல்லாம் தேவையா? அது இல்லடா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எந்த ரூம் கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரிய வேண்டாமா, அதான் கேட்டேன். முன்னாடி அவ்வளவு இடம் இருக்குல்ல, அங்க ஒரு ரூம் கட்டிக்கலாமாமா, அண்ணனும் அண்ணியும் அங்க இருப்பாங்க, நீங்க எங்க கூடயே இருங்க மாமா அப்படின்னு செந்தில் சொல்றாரு. ராஜி மீனா கிட்ட சொல்றாங்க, கண்ணனை எப்படியாவது போலீஸ்ல மாட்ட வைக்கணும்க்கா. மீனா சொல்றாங்க, ஏண்டி அத்தா அவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு, அதெல்லாம் பண்ணணும்னா அத்தைய பத்தி இந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும், அப்பனா என்னக்கா பண்றது, எப்படியாவது கண்ணனை வந்து பிடிக்கணுமேக்கா, காணாம போன நகை பணம் எல்லாம் கண்டுபிடிக்கணுமேக்கா. ராஜி, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ராஜி சொல்றாங்க, என்னை இட்டு கதிரி எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்காரு, என்னால பார்க்க முடியலக்கா, பேசாம நானே உண்மையை சொல்லிடவா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது, எல்லார்கிட்டையும் சொல்றது, அதெல்லாம் எப்ப செஞ்சிருக்கணும் தெரியுமா, கதிருக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அக்கா, மாமா கிட்டையாவது உண்மையை சொல்லலாம்ல, மாமாவது தப்பா நினைக்காம இருப்பாருல்ல. நான் சொல்றாங்க, மாமாவுக்கு கதிர் நிலைமை என்னன்னு தெரிஞ்சு போயிடும், ஆனா அத்தை நிலைமைய யோசிச்சு பாத்தியா, அத்தை மாமாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு மாமா யோசிக்க மாட்டாங்களா என்ன ராஜி? ராஜி, இப்ப ஓம் பிரச்சனை மாத்திரம் கிடையாது, தெரிஞ்சோ தெரியாமலோ நானு அத்தை கதிர் 3 பேரும் வந்துட்டோம், சொன்னேன்னு வச்சுக்க, இங்க எல்லாருக்கும் சேர்ந்து பிரச்சனை வந்துடும், கொஞ்ச நாள் பேசாம இரு ராஜி, ஜி நீ போய் தூங்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கதிரும் செந்திலும் அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு, நானும் மாமாவும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டோம், நாளைக்கு வந்துரும், இருந்து பெஸ்டான பொண்ணை செலக்ட் பண்ணி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான், ஒரே மாசத்துல அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துரும், கரெக்டா நடந்துரும், நீ தூங்குடா, நாளை சந்திப்போம். இன்று கோவை கோணியம்மன் பாரி வேட்டைக்கு எழுந்தருளி குதிரை வாகனத்தில் பவனி வருதல், திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பங்கி சேவை.